டுடே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், அதாவது பிஇ வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் ஆர்கிடெக்சர் முடிச்சவங்களுக்கான இப்போ அடுத்து என்ன போஸ்டிங் வருது, இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாகவும் டிஎன்பிஎஸ்சி நான் இன்டர்வியூலையும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கல, அடுத்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் எப்படி போகணும், ஸ்லோவாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் பேஜ் வந்து ஜனவரி 2 போட்டாச்சு. அடுத்து போடுவோமா என்ன அப்படிங்கிறது தான் அப்டேட். அடுத்த ஃபவுண்டேஷன் பேஜ் வந்து இப்போ போட போகிறதில்ல, செப்டம்பர் 1 வீக் தான் போட போகிறோம். அது இந்த வருஷம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. இப்போ அடுத்து நமக்கு வந்து டிகிரி ஓரியன்டாக என்ன போஸ்டிங் வரப்போகுது பிஇ சிவில் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து திருப்பி வந்து போஸ்டிங் வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து சிவில், அதாவது இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து மே மாதம் 7ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷனும், அதுக்கடுத்து மே மாதம் லாஸ்ட் வீக் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ எக்ஸாமும் நேர்முக தேர்வு இருக்க மாதிரியும், அடுத்து வந்து நேர்முக தேர்வு நான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக என்ன செய்ய போகிறோம்னா கரெக்டாக வந்து மே 7ஆம் தேதி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால்பர் பண்ணுறாங்க, இன்டர்வியூ போஸ்டிங்ஸ் வந்து கால்பர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து மே 2nd வீக்கில் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கால்பர் பண்ணுறாங்க, நான் இன்டர்வியூ கால்பர் பண்ணுறாங்க. அப்போ ப்ரிப்பரேஷன் ரெண்டுக்கு நீங்கள் ஒரே தான் கொண்டு போக போகிறீங்க. அப்போ இது வந்து ஏஇ ஏடி மேனேஜர் இந்த 3 டைப்பில் தான் போஸ்டிங்ஸ் வரப்போகுது. இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வந்து மே மாதம் ஓகே, மே மந்தில் 2nd வீக்கில் உங்களுக்கு 10ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் மாதம் வந்து 2nd வீக்கில் வந்து 13ஆம் தேதி வந்து நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 2 காலப்பீரியடுக்கு இடைப்பட்ட 35 நாட்களில் வந்து நம்ம புது பேட்ச் எதுவும் போட போகிறதில்ல. ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் சப்ஜெக்ட் வைஸ் 10 யூனிட்டுக்கு நானே கொடுத்து டிஸ்கஷன் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2022 டிஸ்கஷன் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து வரிசையாக வந்து கிளாஸஸ் தான் ஃபவுண்டேஷன் பேட்ச் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம், டிஸ்கஷன் பண்ணுறது இல்லை. இப்போ ரொம்ப நாள் லாங் பீரியட் கழிச்சு இப்போ நான் ஏப்ரல் வந்து இப்போ போட்டிருக்க ஃபவுண்டேஷன் பேட்ச் 2025 A1 பேட்ச் வந்து நான் முடிச்சிருவேன். டிப்ளமோ லெவல் டிகிரி லெவல் 2 பேருக்கும் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அதனால இந்த 35 நாள் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக அந்த 10 யூனிட்டுக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெவல் 1 பார்த்தோன்னு எப்படி ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அது எப்படி டிஸ்கஷன் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து கான்செப்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நானே இண்டிவிஜுவலாக கிட்டத்தட்ட ஒரு 7000 to 8000 கொஸ்டின்ட்ட நானே வந்து எம்சிக்கு வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ணுறோமோ அதுதான் இங்கேயும் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் இல்லை புதுசாக இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, படித்து முடிச்சிட்டீங்க, ரிவிஷனில் இருக்கீங்க, அதுக்கு அடுத்தபடியாக வந்து டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த எம்சிக்யூ கொஸ்டின் டிஸ்கஷனுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம அந்த 35 நாளுக்கு நம்ம வந்து இந்த ஃபுல்லாக 10 யூனிட்டுக்கும் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதாவது 10,527. இது வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் எக்ஸாமில் யாராச்சும் ஒருத்தர் கிளியர் பண்ணி இருக்காங்க, உங்களுக்கு எக்கனாமிக்கலாக பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எக்கனாமிக்கலாக பிரச்சனை இருக்குது சார், அதுக்கடுத்து வந்து நாங்கள் வந்து முதல் பட்டாதாரியாக இருக்கோம், இல்லை வந்து ஒரு கிராம சூழ்நிலையிலேருந்து வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 4000 ரூபா கம்மி பண்ணிக்கிட்டு 6,527 ரூபா நீங்கள் கட்டினா போதும். இந்த 35 நாளில் 10 யூனிட் சிவில் சப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் சிலபஸ், அந்த சிலபஸ் ஓரியன்டாக எல்லா டாப்பிக்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். இது எப்படி இருக்குன்னா கிளாஸஸாக இருக்காது, எம்சிக்யூ வந்து டிஸ்கஷன் மாதிரி போகும். அதாவது உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அதிலே ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு நான் கொண்டு போவேன். அதனால் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்து வரக்கூடிய போஸ்டிங்ஸ் டிகிரி லெவலில் பிஇ சிவில் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு நான் சொல்லிட்டு என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து போஸ்டிங்ஸ் வரப்போகுதுன்னா இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறேங்க. நீங்கள் வந்து முனிசிபாலிட்டி எக்ஸாமுக்கு நீங்கள் செலக்ட் ஆகலை, இல்லை வந்து கவுன்சிலிங் வரையும் போயிட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த 2025 நீங்களும் வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இதுக்கு வந்து இந்த கிடைச்ச வாய்ப்பு வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறேங்க. இதுக்கான அமௌண்ட் 2 கேட்டகரியில் கொடுத்துருக்கேன். யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போலேருந்து இதுக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகுது. டிப்ளமோ லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்து என்ன பேட்ச் போட போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் அடுத்த வீடியோ வரும், அதில் பார்த்துக்க தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.